ஜெராக்ஸ்ங்கிறது ஒரு அமெரிக்கா கம்பெனி அப்படின்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா? நம்ம வழக்கமா வந்து பார்த்தீங்கன்னா, ஜெராக்ஸ் எடுக்க போகணும். இல்லன்னா கடைக்கு போயிட்டு ஒரு ஜெராக்ஸ் காப்பி குடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்போம் இல்லைங்களா? ஆனா, அந்த வார்த்தை வந்து ஒரு ஆங்கில வார்த்தை கிடையாது. அது ஒரு அமெரிக்க கம்பெனியோட பேருன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா? 1906 காலகட்டத்தில அமெரிக்காவுல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஜெராக்ஸ் அப்படிங்கக்கூடிய ஒரு நிறுவனம் என்ன பண்றாங்கன்னா, ஒரு பேப்பர வந்து அப்படியே நகலா வந்து எடுக்கிறதுக்கான மிஷின வந்து தயாரிக்கிறாங்க. அப்ப ஜெராக்ஸ்ங்கிற வார்த்தைக்கு உண்மையான பெயர் என்ன அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, ஜெராக்ஸ் அப்படிங்கக்கூடிய வார்த்தைக்கு உண்மையான பெயர் என்னன்னா, ஃபோட்டோஸ்டாட் காப்பி இல்லன்னா ஃபோட்டோ காப்பி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஜெராக்ஸ் நிறுவனம் என்ன பண்ணாங்கன்னா, அவங்களோட மிஷின வந்து கிட்டத்தட்ட 160 நாடுகளுக்கு மேல வந்து பார்த்தீங்கன்னா, கொண்டு போய் சேர்த்தாங்க. எல்லாருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரிஜினல் டாக்குமெண்ட்ட வந்து எல்லா இடத்துக்கும் எடுத்துட்டு போ முடியாது. அதனால வந்து இந்த நகல வந்து நீங்க எங்க வேணாலும் எடுத்துட்டு போலாம். இது டேமேஜ் ஆனாலும் உங்களுக்கு பிரச்சனை இருக்காது அப்படிங்கிற விழிப்புணர்வ வந்து மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்த்தாங்க. ஆரம்ப காலகட்டத்தில ஜெராக்ஸ் ஃபோட்டோ காப்பி அப்படிங்கக்கூடிய பேர்ல வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க கடைகள தொறந்தாங்க. பின்னாட்கள் வந்து பார்த்தீங்கன்னா, அத ஜெராக்ஸ் காப்பி அப்படிங்கக்கூடிய ஒரு பேர்ல வந்து பார்த்தீங்கன்னா சுருக்கிட்டாங்க. இதனாலேயே நெறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஃபோட்டோஸ்டாட் காப்பி இல்லன்னா ஃபோட்டோ காப்பி அப்படிங்கக்கூடிய ஒரு பேர் வந்து ஞாபகத்துல இல்லாம போயிருச்சு. அதனாலேயே ஒரு பேப்பர வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம நகல் எடுக்கணும்னா அதுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா, ஜெராக்ஸ் காப்பி இல்லன்னா ஜெராக்ஸ் மிஷின் இல்லன்னா ஜெராக்ஸ் ஷாப் அப்படிங்கக்கூடிய ஒரு பேர வந்து நம்ம வழக்கத்துல உபயோகப்படுத்த ஆரம்பிச்சுட்டோம். இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபோட்டோஸ்டாட் காப்பி இல்லன்னா ஃபோட்டோ காப்பி அப்படிங்கக்கூடிய ஒரு பேர் காணாம போய் ஜெராக்ஸ் காப்பி அப்படிங்கக்கூடிய ஒரு பேர் வந்து பார்த்தீங்கன்னா, மக்கள் மனசுல வந்து நிக்க ஆரம்பிச்சுருச்சு. இது பத்தின உங்களோட கருத்துக்கள மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. இந்த விஷயம் உங்களுக்கு ரொம்ப ஷாக்கா இருந்துச்சுன்னா, மறக்காம வீடியோவுக்கு லைக் பண்ணிட்டு போயிருங்க.